ஹாய் ஃபேமிலி. நம்ம உருளைக்கிழங்கு போண்டாவை சாப்பிட்ருப்போம், முட்டை போண்டாவை சாப்பிட்ருப்போம். ஆனால் அது ரெண்டையும் சேர்த்து ஒரு ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சோம்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். இது கூடவே ஒரு 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணதே சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 ஸ்பூன் பட்டை கிராம்பு பொடி, மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் தனி மிளகாய் பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கரலாம். நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்து மசாலா ரெடி பண்ணிக்கிறலாம். இப்போது இதுக்கு ஒரு பேட்டர் ரெடி பண்ணிக்கிடுவோம். அதுக்கு அரை கப் கடலை மாவு, 1 ஸ்பூன் மைதா, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. இப்போது மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம மசாலாவில் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ மாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்தா போதும். நம்ம கலர் எதுவும் சேர்க்காததுனால காஷ்மீரி சில்லி பவுட்ரு நான் ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இப்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஒரு பேட்டர் ரெடி பண்ணிக்கிடுவோம். இப்போது நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை மஞ்சக்கரு உடஞ்சிராமல் இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிறணும். அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு மிச்சம் பாதி முட்டையை அது மேலே வச்சிட்டோன்னா இந்த மாதிரி ஷேப் கிடச்சிரும் நமக்கு. இப்போது இந்த முட்டையை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டரில் டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியது தான். மஞ்சக்கருவு வேஸ்ட் ஆயிருமே நினைக்காதீங்க, அதுக்கு ஒரு ரெசிபி வச்சுருக்கேன். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா இருக்குல்ல, அதை இந்த மாதிரி எடுத்துக்கிடுவோம். இதுக்கு சென்றாக இந்த மஞ்சக்கருவை எடுத்து நடுவில் வச்சிட்டோன்னா வச்சு மசாலாவை நல்லா ஹோல்ட் பண்ணிக்கிறணும். இப்போது இந்த மசாலாவை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டரில் டிப் பண்ணிவிட்டு அதே மாதிரியே டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறணும். இது உருளைக்கிழங்கு போண்டா. மிச்சம் இருக்க மசாலா, மிச்சம் இருக்க மாவை வச்சு ஒரு உருளைக்கிழங்கு போண்டா ரெடி பண்ணியாச்சு. இப்போது நம்மளோட ஈவினிங் ஸ்நாக் சுட சுட டீயோட ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டு அவ்வளோ ருசி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.